கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்திப்பலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். அப்படியாக பல்வேறு காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். இங்கே எஸ்ரா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜனங்களிடத்திலே சம்பந்தம் கலந்தார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது அவர் தன்னுடைய சால்வையும் வஸ்திரத்தையும் கிழித்து தன் தலையிலும் தன் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவராய் உட்கார்ந்திருந்தார் என்று 3ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்தி பலி நேரத்திலே, அதாவது ஜெபிக்கிறதற்கு அங்கே ஒரு டைம் இருக்கிறது. அந்த நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து, ஏனென்றால் பாவம் செய்த ஜனங்கள், ஆகவே நாம் பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லி துக்கத்தோடு எழுந்து அந்த பாவ உணர்வோடு எழும்பி கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படிட்டு வஸ்திரங்களையே கிழித்து போட்டார். அவ்வளவு தேவனுக்கு முன்பாக தம்மை தாழ்த்துகிறார், பாவம் செய்து விட்டோம் என்று. மேலும் முழங்காற்படியிட்டு தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று கர்த்தருடைய சமூகத்திலே முழங்காற்படியிட்டார். என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, கைகளை தேவனிடத்தில் விரிக்கும் பொழுது நாம் முழுமையாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நான் ஒன்றுமில்லை என்று தேவனிடத்திலே நாம் சொல்லுகிறோம். நீர் ஒருவரே எனக்கு உண்டு என்று நாம் தேவனுக்கு வெளிப்படுத்துகிறோம். அவ்விதமாக இந்த எஸ்ரா தேவனை நோக்கி ஜெபித்தார். ஜனங்களுடைய பாவங்களுக்காக கர்த்தரிடத்திலே மன்றாடினதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மை நாமே தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது 2 மனிதர்கள் தேவாலயத்திலே ஜெபிக்க போனார்கள். அதிலே ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் தன்னுடைய பக்திகளையும் தன்னுடைய ஜெபங்களையும் உபவாசங்களையும் காணிக்கைகளையும் தேவனுடைய சமூகத்திலே சொல்லி பெருமிதப்பட்டு கொண்டிருந்ததை பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தேவனுடைய சமூகத்திற்கு கூட வருவதற்கு துணியாமல், வானத்திற்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்க கூட துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். பரிசேயன் அல்ல, ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டிற்கு போனானா. ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வரும் பொழுது ஒவ்வொரு ஜெபத்திலும் முதலாவதாக நாம் கர்த்தரை துதித்து விட்டு நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். 1 பேதுரு நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கடைசி பாகம் சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று. விதமாக கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி தேவனுடைய விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையில் கர்த்தர் தாமே எங்களோடு பேசி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களை தாழ்த்த வேண்டும் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தந்து தேவன் வழி நடத்துகிறபடியால் நான் நன்றி. பரிசுத்த ஆவியானவரை துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன்.
கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.